வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் அப்கமிங் எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது ரோஹினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்களோட வருத்தத்தை பேசிகிட்டு இருக்காங்க ரோஹினி. இந்த மாதிரி வீட்டில் எதுவுமே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் நான் இப்போ கடன் பட்டிருக்கேன். அதாவது வீட்டில் நடக்க வேண்டிய பிரச்சனைலாம் என் மேலே திரும்பிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அத்தை என்கிட்ட ரெடி பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் அவங்க வீட்டுக்கு வந்தேன். சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாம். நீங்கள் உங்களை பார்க்க என்னோடய அம்மா மாதிரி இருக்கீங்க. அதனால் அவங்கக்கிட்ட சொன்னால் எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க ரோஹினி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 5 லட்ச ரூபாய் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி மனசு ரொம்ப உருகி போய் ஒன்று சொல்கிறாங்க. ஏம்மா, நீ என் பொண்ணு மாதிரி இருக்க. நான் ஒரு 5 லட்ச ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அது கிட்டத்தட்ட வட்டி வருது. அந்த வட்டியில் வந்த பாதி காசு நான் உனக்கு தரேம்மா. அது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காசை நான் உனக்கு தரேன். நீ எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துரு. நீ கொடுத்த மாதிரியே கொடு. நான் கொடுத்த மாதிரி சொல்லாத. எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஒரு பையன் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பிரச்சனை தரமாட்டேனாம்மா. நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க தராங்க. அவங்க ரோஹினி, என்னது இது ஆட்டோமேட்டிக்காக என் வழியில் விழுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுன்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. இவங்க மனசுருகி நான் தரமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹினி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே வேணும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஓகே, நீங்கள் கொடுங்க, 5 லட்ச ரூபா கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சமாக உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இல்லைம்மா வேண்டாம்மா, என் பொண்ணு தானே, என் பொண்ணாக தான் நான் தந்து திருப்பி காசு கேட்பேனா இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ரோஹினி அந்த 5 லட்ச ரூபா வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் ரோஹினி கிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குது. அந்த 2 லட்ச ரூபாய் பார்வதி கிட்டே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபாய் ரோஹினி எடுத்து பார்வதி கிட்டே தராங்க. எதுக்கு அப்படின்னா, ஆன்ட்டி வச்ச காசு இந்த காசு அங்கே வச்சுருங்க. கேட்டால் தொலையில் நான் வேறு இடத்துல மாற்றி வச்சுருந்தேன், தெரியாமல் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி, நீ தான் எதிர்த்தி அப்போது உண்மை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, கஷ்டத்தில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தமாதிரி மனோஜுக்காக தான் நான் எடுத்தேன். இந்தமாதிரி பார்ட்டி பண்ணுறதுக்காக 2 லட்ச ரூபாய் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. காசு ரெடி பண்ணிட்டு அவங்ககிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்தேன். இந்தமாதிரி சொல்லிவிட்டு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. ஆமாம், இதோட பிரச்சனை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபாய் எடுத்து இடத்த மாற்றி வைக்கிறாங்க. மாற்றி வச்சுட்டு விஜயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 லட்ச ரூபாய் இருக்குது, நான் மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய், அப்படியா, நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இவ்வளோ பெரிய என்ன பிரச்சனை நடந்திருக்காதே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ரோஹினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் மனோஜுக்கிட்ட அந்த 5 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மனோஜ் கேட்குறாங்க, இது எனக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு இல்லை, ஆன்ட்டிக்கு கொடு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 லட்ச ரூபாவை எடுத்துகிட்டு போய் சபையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் முத்துக்கிட்ட மனோஜ் போய் கொடுக்குறான். கொடுத்ததுக்கு எப்படி உனக்கு 5 லட்ச ரூபா கிடச்சிச்சே அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரெடி பண்ணல, என் ஒய்ஃப் தான் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா ரோஹினி கிட்டே கேட்குறாங்க, எப்படிம்மா, எப்படி ரெடி பண்ண? உங்கள் மாமா ஃபோன் எடுக்க மாட்டேறேன்னு சொன்னேன், உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காங்க, நீ எப்படி ரெடி பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, மாமா ஃபோன் எடுத்தார். அதுக்கப்புறம் சொன்னேன், வீட்டில் இந்த போய் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, ஒரு 5 லட்ச ரூபா தர முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு மாமா உடனே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டார். என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே சொல்யூஷன் தர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரே பெருமை, என்ன பண்ணுறது என்ன பேசுகிறது ஒன்றுமே தெரில, ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 5 லட்ச ரூபாவை முத்து வாங்கி வைக்கிறார். வாங்கினதுக்கப்புறம் முத்துக்கு ஒரு டவுட்டு, எப்படி இந்த பார்லர் அம்மாவுக்கு உடனே காசு கிடைக்குது, அது 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா எல்லாம் பெருசாக தான் கிடைக்குது எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏஞ்சி போய் ரோஹினிட்டு கேட்குறாங்க, எப்படி ரெடி பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் இல்லை, எங்கள் மாமா தான் கொடுத்தாரு, நான் தான் சொன்னேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் முத்து, ஹெல்ப் பண்ணால் எனக்கே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நக்கலா. அப்புறம் முத்து, என்ன தான் இருக்குன்னு தெரியல, ஒரு நாள் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.